السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது முயற்சியின் முக்கியத்துவம். அருமையான நேயர் பெருமக்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை ஒரு விஷயத்திலே முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் அந்த முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்குமா என்று முன்பே அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். உதாரணமாக, நம்ம நண்பர்களோ அல்லது நமது பிள்ளைகளோ படிக்க வைக்கிறோம். பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க? 10th படிக்கிறப்பா நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்கிறான். நல்ல விஷயம்தான், தவறு இல்லை. சரியான முயற்சி செய்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அதற்குண்டான பலன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு மாணவர்களும் அதை அனுபவிக்கிறார்கள். அது எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, 10th +1 +2 மற்ற டிகிரி படிப்புகள் அல்லது ஒவ்வொரு மாணவனும் நாடக்கூடிய ஒவ்வொரு படிப்பாக இருக்கட்டும், அதில் முயற்சி செய்கிறார்கள், தகுந்த வெற்றியை பெறுகிறார்கள். எந்த ஒரு மாணவன் முயற்சி செய்யவில்லையோ அவன் தோல்வி அடைகிறான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அதே போன்று வியாபாரத்திலும் ஒரு பணம் செலவழித்து ஒரு முதலீடு செய்து ஒரு வியாபாரத்தை துவங்குகிறோம் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்குண்டான வழிகள் என்னவோ அதை ஒவ்வொரு மனிதனும் செய்தால்தான் அந்த இலக்கை அடைய முடியும். ஆனால் முதலீடு செய்துவிட்டு முயற்சி செய்யாமல் முடங்கி இருந்தோம் என்று சொன்னால் செய்த முதலீடும் முடங்கிவிடும். ஆகையினால் முயற்சி செய்கிற பொழுது நமக்கு உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துறான். ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அத்தா பின் அபு தல்ஹா அல் யஅமரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறியதாவது ஒரு ஹதீஸ் முஸ்லிம் என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமையான சஹாபி சௌபான் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவங்கள போய் சந்தித்து சௌபான் ரலியல்லாஹு அவரிடத்தில் என்னால் செய்ய முடிகின்ற ஒரு நல்ல செயலை எனக்கு சொல்லித்தாங்க. அந்த செயலை நான் செய்தால் எனக்கு நல்லது ஏற்படணும். நான் செய்கிற அந்த நன்மையான அந்த செயலை செய்வதின் முயற்சியினால் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும். அதுக்கு உண்டான எனக்கு ஒரு அமலை நீங்கள் சொல்லித்தரணும் என்று சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அத்தா பின் அபு தல்ஹா அல் யஅமரி ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க போய். அப்போது சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நான் எந்த செயலை நான் செய்கிறேனோ அந்த செயல் மூலமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், அல்லாஹுடைய அன்பு கிடைக்கணும், அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கணும், இறைவனுடைய பொருத்தம் இந்த உலகத்திலே கிடைத்த மனிதனாய் நான் வாழ வேண்டும். அத்தகைய முயற்சி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமலை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று அவர்களிடத்தில் கேட்கிற பொழுது எதுவுமே பதில் சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க. இரண்டாவது முறையும் அதே கேள்வியை கேட்கிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. மூன்றாவது முறையாக கேட்குறாங்க, உங்களிடத்துல நல்ல விஷயந்தானே கேட்குறேன். நான் ஒரு வேலையை செய்தேன் என்று சொன்னால் அந்த வேலையின் மூலமாக எனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும், அல்லாஹினுடைய பொருத்தமும் நபி அவர்களுடைய துஆவும் கிடைக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நல் அமலைத்தானே உங்களிடத்தில் கேட்டு வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்களேன் என்று சொல்லுகிற பொழுது அப்போ சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், فقال سألت عن ذلك رسول الله صلى الله عليه وسلم ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். فقال عليك بكثرة السجود لله فإنك لا تسجد لله سجدة إلا رفعك الله بها درجة. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹுக்காக நீ அதிகமாக சஜிதா செய்து கொள், அல்லாஹ்விற்காக நீ அதிகமாக தொழுதுகொள், தொழுகையிலே நீ சஜிதாவிலே உன்னுடைய அமலை அதிகப்படுத்திக்கொள், அல்லாஹ் உன்னை நேசித்து விடுவான், அல்லாஹ் உன்னுடைய தரஜாவை உயர்த்தி விடுவான்.
அல்லாஹ் நீ விரும்பிய சுவர்க்கத்தையும் தந்து விடுவான். உனக்கு கிடைக்கும் நேரங்கள் அதிகம் இருந்ததென்றால் இறைவனுக்காக 2 ரக்காத்து தொழுகு. இறைவா, உன் பொருத்தத்தை நாடி உன்னுடைய சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே நான் சிரமணிந்து இருக்கிறேன். இறைவா, எனக்கு சுவர்க்கத்தை வழங்கிவிடு என்று நீ முயற்சி செய். இறைவன் உனக்கு முயற்சிக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுப்பான் என்று சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, இந்த சஹாபி அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க ஆரம்பித்தார்கள். எப்பொழுது சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நாவின் மூலமாக இந்த வார்த்தையை நான் கேட்டேனோ, கிடைக்கும் நேரங்களிலெல்லாம் இறைவனை தொழுது கொண்டும் இறைவனை சஜிதாவிலேயே நான் சிரமணிந்தவனாய் இறைவனின் அன்பை பெறுவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த முயற்சியின் பலன் எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு அது இருந்ததாக சொல்லப்படுகிறது. அருமையான நேயர் பெருமக்களே, நாம் எந்த ஒரு காரியத்திலும் நாம் எடுத்து வைக்கிற முயற்சி என்பது உன்னதமானதாக முக்கியமானதாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் எடுத்துக்கிற முயற்சியில் தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது, பலகீனம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதில் நமக்கு மிகப்பெரிய நஷ்டமாகிவிடும். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் நம்முடைய உயர்வை தரக்கூடியதாக இருக்கட்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.